சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கனவுலக பிரதேசம். அந்த கனவு பிரதேசத்துக்குள்ளே முதலாக அடியெடுத்து வைத்த போது எப்படி இருந்தது சார்? என்னென்னா, இங்கே வந்து வெற்றிகளை விட துரோகங்களும் அவமானங்களும் தான் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஜேர்னலிசம் முடிச்சுட்டு பொம்பை பத்திரிகையில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, இந்த பாஷா படம் வந்து இப்போ க்ரீன் பார்க் ஒரு செட்டில் தான் ஆட்டோகாரன் செட்டு போட்டாங்க. அந்த இடத்துல தான் அப்போ செட் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆட்டோ செட்டு வந்து க்ரீன் பார்க் இருக்க இடம். அப்போ சினிமா எக்ஸ்பிரஸ் ராமூர்த்தி சாரை நான் என்னோடய ஸ்கூட்டரில் தான் நான் ரெகுலராக கூட்டிகிட்டு போவேன். ஸோ அந்த படம் சம்மந்தமாக ரஜினி சாரை தவிர இது எல்லாருமே இன்டர்வியூ பண்ணி போட்டுட்டு இருக்கும்போது அந்த படத்தோட பிஆர் ஓட்டை வந்து நான் பேசிக்கலி ரஜினி சார் ஃபேன்ஸுன்றதுனால எனக்கு ப்ரிவியூ ஷோக்கு ஒரு டிக்கெட் வேணும்னு சொன்னேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னாரு. ஸோ அந்த படங்களோட செய்திகள் புகைப்படங்களில் நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாம் பண்ணும்போது ஜனவரி 12, 1994 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆல்பர்ட் தியேட்டரில். அப்போது எல்லோரும் பத்திரிகையாளர்கள்லாம் ஷோக்கு அங்கே ஆடியன்ஸோடு போகும்போது நான் கேட்டேன், ஷோ இல்லை வெயிட் பண்ண கொடுக்குறேன் அப்படின்னாரு. எடிட்டர் வந்து நான் சொல்லிட்டேன் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போயாச்சு. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், டிக்கெட் கொடுக்கல. எல்லோரும் போயிட்டே இருக்காங்க. படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆட்டோகாரன் சாங் ஓடுது. நான் போய் சார் டிக்கெட் இருந்தேன். நீலாம் ஃபஸ்ட்டே படம் பார்க்கலன்னு யார் எழுதான்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கூப்பிட்டு இவனுக்கு டிக்கெட் இல்லை வெளில அனுப்புன்னு சொல்லி போலீஸ்காரனை பிடிச்சி தள்ளி விட்டான். ஆல்பர்ட் தியேட்டர் படிக்கட்டில் நான் உருண்டு விழுந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து எல்லார் முன்னாடியும் பண்ணது ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. அப்போ என்னோடய நல்ல நேரம். அப்போ திடீர்னு மழை வந்தது. மழை வந்தோடனே என்னோடய கண்ணீர் நிறைய பேருக்கு தெரியல, மழையில் நனைஞ்சதுனால. அது அப்படியே ஒரு டிவிஎஸ் 50 வச்சுருந்தேன். அப்போது டிவிஎஸ் 50 ஸ்கூட்டர் ரெண்டுமே வச்சுருந்தேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு ஸ்கூட்டரில் வந்து ஹிகின் போத்தம்ஸ் போனேன். போகும்போது நான் பேசிக்கலி எங்கள் தாத்தா ஜேர்னலிஸ்ட்னால படிக்கிற பழக்கம் நிறைய போது ஒரு ப்ராவப்னு ஒரு புக் எடுத்தேன். அதில் புரட்டி படுக்கும்போது 2 விஷயங்கள் மனசில் பட்டது. சார்லி சாப்ளின் சொல்லியிருப்பார், ஐ லவ் வாக்கிங் இன் த ரெயின். ஏன்னா அப்போ தான் என் கண்ணீர் தெரியாது அப்படின்ற ஒரு விஷயம் பளிச்சுன்னு தோணுச்சு. அப்படியே புரட்டி பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு, த பெஸ்ட் வே ஆஃப் ரிவெஞ்ச் இஸ் லிவிங் வெல் பிஃபோர் ஹிம் அப்படின்றது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ எந்த படத்துக்காக நாம் வெளியில் வீசப்பட்டோமோ அதே ரஜினி சாருக்கு நான் பிஆர்ஓ ஆகி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அங்கே முடிவு எடுத்தேன். ஸோ அங்கேருந்து படிப்படியாக வளர்ந்து நான் பாபாவில் ரஜினி சார் பிஆர்ஓ ஆனேன். அவர் அந்த முக்கியமான இந்த அறிவிப்பு இருக்கிற நேரத்தில் ஒரு 5 இயர்ஸ் நான் அவருக்கு ஒர்க் பண்ணேன். நான் இது வந்து எனக்கு நான் இப்போ லைஃப்பில் ஜெயிச்சதான் அர்த்தன்றதை விட ஸோ வெற்றிகளை அவமானங்களும் துரோகங்களும் தாண்டி தான் ஜெயிக்கணுன்ற விஷயங்கள் எனக்கு அந்த பாஷா படம் கொடுத்தது. அதனால் இன்னமும் என் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாரை நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணாலும் கம்பல் பண்ணி க்ரீன் பார்க்கோட லாபியில் தான் நான் மீட் பண்ணுவேன் சென்டிமெண்ட்டாக. ஸோ ஒரு கட்டத்துக்கு போகும்போதோ அந்த இடத்துலேருந்து நம்ம போகணுன்றது தான் என்னோடய லாஜிக்கு. நீங்கள் பார்த்த முதல் படப்பிடிப்பு எது? பிரபு சார், கவுண்டமணி சார் நடித்த வினிதா நடிச்சிருந்தாங்க. படம் பேர் மறந்துட்டேன். அந்த ஷூட்டிங் தான் ஃபஸ்ட்டு செல்வம் சார் கூப்பிட்டு போனேன். வியட்நாம் காலனி. அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்து ஷூட்டு. இன்னொன்று, நான் ஆரம்பத்துலேருந்தே ஆர்டிஸ்ட் எல்லாரும் பார்த்து நான் எக்ஸைட் ஆக மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கோம். ஒரு பிஆர்ஓ ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபேன் மூமெண்ட் இருக்கலாம். ஆனால் அந்த ஃபேன் மூமெண்ட் போனால் நம்ம ஒர்க்கு பண்ண முடியாதுன்றதுனால நான் அது ஒரு டெக்னீஷியனாக என்ன நானே பண்ணிவிட்டு இவங்களை எப்படி பண்ணலாம், எப்படி பிராண்ட் பண்ணலாம், எப்படி பொசிஷன் பண்ணலான்ற ஒரு விஷயத்த நான் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து செல்வம் சார் தான். எந்த நடிகர் நடிகையோட உங்களுக்கு முதல்ல நல்ல நெருக்கமான நட்பு ஏற்பட்டது? விவேக் சார் கூட. அப்படியா? ஆமாம். என்னென்னா, நான் வந்து தினமணியில் வந்து எழுதிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஜேர்னலிசம் முடித்தோன்னே எழுதணும்னு ஆசைப்பட்டது தினமணி தான். என்னோட தாத்தாவோட இதுலன்னு. அப்போது எழுதிட்டு இருக்கும்போது விவேக் சாரோட ஒரு இன்டர்வியூ பண்ண சொல்லி சொன்னாங்க. ஸோ விவேக் சார் இன்டர்வியூ பண்ணேன். இன்டர்வியூ பண்ணி முடித்தோடனே அந்த விஷயங்கள் அப்படியே அந்த ஒரு 2-3 நாள் தொடர்ந்து இன்டர்வியூ பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் முடிஞ்சோடனே பேப்பர் கொண்டு போய் கொடுத்தேன். அப்படியே நட்பாச்சு, என்ன பண்ணுறீங்க இது பண்ணும்போது, இல்லை சார் நான் பிஆர்ஓ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், உல்லாசம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் காதல் மன்னன் சரண் சார் படமும் பேசிகிட்ருக்கோம், உல்லாசம் மட்டும் தான் நடந்துகிட்ருக்கு, பிஆர்ஓ தான் ட்ரை பண்ணும்போது, அப்படியா நீ என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து அடையார் பார்க் ஷெரட்டன் வந்துரு, கல்கி படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது, நீ வந்துருன்னு சொன்னார். ஓகே சார் அப்படின்னா, சரி ஏதோ சேகரிக்க கூடன்னு அங்கே வந்து 6:30 மணிக்கு ஃபங்க்ஷன், ஆனால் நீ 5:30க்கு வந்துருன்னார். சரி சார்னு நான் 5 மணிக்கு போனேன். போனபோது அங்கே ஒரு இளைஞர் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு அந்த ஷோ ரன் ஆர்டர்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார். இவர் வந்து விவேக் சார் 5:30க்கு வந்தார்.
வந்துட்டு நேராக கூப்பிட்டு போனார். சரவணன், இவர் தான் நிக்கில் முருகன், ஆல்ரெடி உல்லாசம் பண்ணிகிட்ருக்காரு, தேவதை பண்ணிகிட்ருக்காரு, இப்போ நீங்கள் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு இவர் தான் பிஆர்ஓ அப்படின்னாரு. விவேக், நீங்கள் சொல்லிட்டீங்களா இவர் தான் பிஆர்ஓன்ட்டார். அந்த படம் தான் காதல் மன்னன், அந்த இயக்குனர் தான் சரண். ஸோ அது வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தது. என்னென்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு 3ஆவது படம் கமிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் விவேக் சாரோட டாப் 10 சன் டிவியில் பண்ணும்போது குட்டி குட்டி வேஷங்கள் என்னை நடிக்கவும் வச்சார். ஸோ அப்படியே ஒரு விஷயங்கள் நடந்தது. இதுக்கு முன்னாடி எனக்கு சினிமா பிரபலங்கள் அறிமுகத்துக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியன் சார் தான். நான் அவங்க இதுக்கு பாக்யாவில் ஒர்க் பண்ணிவிட்டு பாலுஜலஸ்க்கு பிஆர்ஓ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த பாலுஜலஸ் அவார்டு நடக்கும்போது ஆர்டிஸ்டோட கோஆர்டினேஷன் எல்லாமே நான் தான் பண்ணேன். ஸோ எனக்கு சினிமாவுக்கு முதல்ல விற்று விட்டது வந்து சீனியர் செல்வம், அவர் மூலிமா பாக்யராஜ் சார், பாக்யா பத்திரிகை மூலிமா பாலுஜல்லஸ் மூலிமா நடிகர்கள், அப்புறம் ஜேர்னலிசமில் விவேக் மூலிமா என்னோட அடுத்த கட்டம் பவுண்டரி பெருசாச்சு. பத்திரிகை தொடர்பாளராக நீங்கள் அறிமுகமான காலகட்டத்திலேயே ஒரு பக்கம் விக்ரம், இன்னொரு பக்கம் அஜித், இது போன்ற கலைஞர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? எனக்கு அஜித் சார், விக்ரம் சார், இவங்க 2 பேர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். அதை விட அதிக நெருக்கமாக இருந்தது வந்து ரகுவரன் சார் தான். ஸோ அதாவது என்னை பார்த்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் பெரியாளாக வருவீங்கன்னு சொல்லி சொன்னார். ஃபஸ்ட்டு அவர் தான் என்கிட்ட சொன்னார். எல்லாரும் சொல்லுவாங்க அவர்கிட்ட டீல் பண்ணுறதே கஷ்டம்னுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆள். திடீர்னு கூப்பிடுவார், வீட்டில் கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம பேசுவோம், என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லுவார். நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஒரு வாட்டி என்னாச்சு, அப்போ லேண்ட்லைன் ஃபோன் வந்த புதுசு. அப்போ அந்த அடிஷ்னல் பேட்ரி, அந்த சார்ஜர்லாம் கிடையாது. அப்போது ஒரு மழை பீரியடில் வந்து என்னோடய விசிட்டிங் கார்ட்லேயே ஒரு மொபைல் நம்பரும் வீட்டு நம்பரும் கொடுத்துருந்தேன். ஒரு வாட்டி மழை பெஞ்சிட்டு முன்னாடி ஃபோன் டோட்டலாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ குட்லக் தியேட்டரில் சார்ஜ் போட்டு நான் போயிட்டேன். எல்லாமே சுற்றிட்டு நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு வரேன். 10 மணிக்கு வந்துட்டு குட்லக்லேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி யார் ஃபோன் பண்ணேன்னு கேட்கும்போது ரகுவரன் சார் 10 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்புறம் இவ்வளோ இந்த கம்பெனியில் ஃபோன் பண்ணோன்னே 10 வாட்டி கூப்பிட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. உடனே ஃபோன் பண்ணேன், எங்கே இருக்கீங்க? 4 frames இருக்குன்னு. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக உங்களை தேடிட்டு இருக்கேன், நீங்கள் கிளம்பி உடனே வீட்டுக்கு வாங்கன்னாரு. சார் இப்போது ஆல்ரெடி 10:30 மணி ஆயிடுச்சு, பரவாயில்லையா அப்படின்னு. இல்லை உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், மழையாக இருக்குது, மெதுவாக வாங்கன்னாரு. அங்கேருந்து போனேன். உள்ளே போனோன்னே சுடு சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். சாப்பிட்டேன் சார். என்ன நீங்கள் சாப்பிட்டேன்னு சொன்னதே சாப்பிடலன்னு தெரியுது, சொன்ன விதத்துலேயே சாப்பிடலன்னு தெரியுதுன்னு டின்னர் கொடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம உடனே பேசணுன்னு. சார் சொல்லுங்கள் சார். ஒரு நிமிஷம் இருக்குன்னு உள்ளே போயிட்டு வந்து ஒரு கவர் கொடுத்தாரு. இது ஓப்பன் பண்ணுங்கண்ணா. பண்ணுன்னா ஒரு புது மொபைல் ஃபோன். நீங்கள் வந்து ஒரு பிஆர்ஓன்றப்போ கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டு நீங்கள் ஈவினிங் 6லேருந்து 10 மணி வரைக்கும் வெளில இருக்கீங்க. இது மாதிரி எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கும். இனிமேல் கால் மிஸ் ஆகக்கூடாது, ஃபோனை வச்சுக்கோங்க. இதை சொல்கிறது தான் கூப்பிட்டேன், வேறு ஒன்றும் வேலை இல்லை, கிளம்புங்கன்ட்டார். சரி, ஏதோ முக்கியமான விஷயம் தான், இது கொடுக்கறது தான் அப்படின்னாரு. ஸோ ஒரு காலகட்டத்திலையும் அவரோட கைடன்ஸு அடுத்த கட்டத்தை போகணுன்றது எனக்கு சொல்லிகிட்டே இருந்தது ரகுவரன் சார் தான். ரகுவரனை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான நடிகர். அவரோட நல்ல நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. உங்களுடைய பார்வையில் ரகுவரன் யார்? சார், ரகுவரன் வந்து என்னென்னா ஒரு யதார்த்தத்தோட உச்சம்னு சொல்லுவேன். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு படம் அவர் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணும்போது அவர் சொன்னார், நம்ம வந்து வாங்க போகணுன்னு. எங்கே சார்னா, பாண்டிப்பு சார் பிளாட்ஃபாரத்துக்கு போகணும் அப்படின்னு. சரி போகலாம் சார். போனால் அங்கே போய் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுவார். என்னென்னா, இல்லை இந்த படத்துக்கு வந்து அமர்கலம்னு ஒரு படம் பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஜெயிலேருந்து வந்த ஒரு கேரக்டரு, இதுக்கு போய் நம்ம போய் ஃபேன்சியாக ட்ரெஸ் எடுக்கக்கூடாது, பாண்டிப்பு சாரில் இருக்க ட்ரெஸ்ஸு தான் கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு கூப்பிட்டு போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கெலாம் கூப்பிட்டு போய் அதாவது ஒரு ரகுவரன்ற ஒரு அந்த விஷயம் அவர் மைண்டில் இருந்ததே இல்லை என் பார்வையில். அப்போ அங்கே சொல்லிட்டு அப்போ செல்ஃபிலாம் கிடையாது. அப்போ எல்லோரும் கை கொடுத்து ஆட்டோகிராஃப் கேட்பாங்க, எல்லாருக்கும் போட்டு கொடுத்து சொல்லுவார், நான் என் வேலையை வந்திருக்கேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அப்போ தான் நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்றது எல்லாருக்கும். அதாவது தானாக அட்வைஸ் பண்ண மாட்டார், அவர் பிடிச்ச ஆட்களுக்கு மட்டும்தான் அது சொல்லார். இது அட்வைஸ் கிடையாது, இது சஜஷனு. அதனால் நம்ம எப்பவுமே யதார்த்தமாக தான் இருக்கணும். நம்மளோட நட்சத்திர அந்தஸ்தோ எதுவுமே நம்ம தலைக்கு ஏற்றிக்கக்கூடாதுன்னு சொன்னது, நம்மளை பாப்புலாரிட்டியை நம்ம தலைக்கு ஏற்றிக்கூடாதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது ரகுவரன் சார். நிக்கில் முருகன் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது உங்களுடைய கலரான சட்டையும் பேண்ட்டும் தான். எப்போலேருந்து இது மாதிரி உடைய அணின்னு அப்படின்னு முடிவெடுத்தீங்க?
சார் அது ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்து சார் என்னென்னா பொதுவாக சொல்லுவாங்க நாம் மற்ற பக்கம் திரும்பதோட மற்றவங்க நம்ம பக்கம் திரும்ப வைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நான் உதவியாளராக பணியாற்ற காலத்துலேருந்து ஜேர்னலிஸ்ட்லேருந்து பிஆர்ஓ வரைக்கும் ஒரு மாதிரி டல்லு ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க எப்படிங்க இருக்கீங்கன்னா ஏதோ போயிட்டுருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுவாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் நம்ம பிரேக் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இவர் தான் இந்த ட்ரெஸ் பண்ணணும் இவங்க ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயமே கிடையாது. யார் வேணால் என்ன ட்ரெஸ் பண்ணலாம் பண்ணும்போது நான் பேசிக்கலி எம்ஜிஆர் சார் ஃபேனு. ஸோ அதனால் அவர் மாதிரி மஞ்சள் பேண்ட்டு சிவப்பு பேண்ட்டு யாருமே யோசிக்காத கலர்லாம் போட ஆரம்பிச்சுன்னா ஒரு அட்ராக்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் யாராவது என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன்னு. ஸோ நான் சொல்லுவேன் நம்ம கோவிட் ஹெச்ஐவி தவிர எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக இருக்கணும். அதனால் நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் யோசிக்கிற விஷயங்கள் நம்ம லைஃப் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இட் cannot be duplicated. ஸோ வி ஷுட் லீவ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் பிஃபோர் வி லீவ்ன்ற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணணும். அப்படின்றனால தான் இன்றைக்கி என் காரில் கூட நிக்கில் முருகன் இஸ் த பிராண்டுன்னு தான் போட்டிருக்கேன். கிரீட்டா கார் வாங்கினோன்னா இந்த கிரீட்டா வாங்கணுன்னா அவன் சொன்னால் எனக்கு ஒன் மந்த் ஆகும் டெலிவரிக்குன்னா ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் இன்ஸ்டேப் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எடுத்துகிட்டு அந்த கிரீட்டான்றதை மெஷர் பண்ணிவிட்டு எஸ்எக்ஸ்ன்றதையும் மாடலையும் மெஷர் பண்ணேன். எதுக்குன்னா இல்லைங்க கிரிட்டான்னு எடுத்துகிட்டு நிக்கில்னு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ கிரிட்டா இருக்க இடத்துல நிக்கில்னு போட்டிருக்கேன். எஸ்எக்ஸ்ன்ற எடுத்துகிட்டு சினிமான்னு போட்டிருக்கேன். என்னன்னாங்க எல்லோரும் டாக்டர் இன்ஜினியர் படித்து ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. நான் சினிமாவில் இருக்கேன், சினிமா தான் எனக்கு சம்பாத்தியம் கொடுக்குது. ஸோ சினிமான்னு போட்டிருக்கேன்னா சினிமான்னு போட்டிருக்கேன். ஸோ நிக்கில் சினிமா மேலே நிக்கில் முருகன் இஸ் த பிராண்ட் அண்ட் கேம் சேஞ்சர்னு போட்டிருக்கேன். என்னென்னா நான் நிறைய ப்ரொடியூசர் டைரக்டரோட சப்போர்ட்டில் நிறைய விஷயங்கள் பண்ண முடியுன்றதுனால நாமளையே ஒரு பிராண்டுன்னு சொல்லக்கூடாது. இது வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா நம்ம சன் டிவி பார்க்குறோம், 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து கொண்டு இருப்ப சன் டிவின்னு சொல்கிற மாதிரி நாமளே பிராண்டாக மாறணும்னு நாம தான் ஃபஸ்ட்டு சொல்லணுன்றதுக்காக தான் பண்ண ஒரு விஷயங்கள். பத்திரிகை தொடர்பாளராக நீங்கள் அறிமுகமான காலகட்டத்திலேயே ஒரு பக்கம் விக்ரம் இன்னொரு பக்கம் அஜித் இது போன்ற கலைஞர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னென்னா நான் அதுக்கப்புறம் அஜித் சாருக்கு நிறைய படம் பண்ணும்போது அவரோட மேரேஜுக்கு நான் தான் ஒர்க் பண்ணேன். உல்லாசம், தேவதை, காதல் மன்னன், அமர்கலம், அட்டகாசம் எல்லாம் பண்ணும்போது அமர்கலத்தை தான் ஷாலினி மேடம் நடித்தாங்க. ஸோ அப்போ கல்யாணம் நான் தான் அந்த கல்யாணத்துக்கு பிஆர்ஓ ஒர்க் பண்ணேன். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா கன்னிமரா ஹோட்டலில் கல்யாணம் நடந்தது. ஜெயலலிதா மேடமும் வந்தாங்க, கலைஞரும் வந்தாங்க. அப்போ உட்காந்து பிளான் பண்ணும்போது சார் இதில் வந்து என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது எல்லாரும் பல ஐடியாஸ் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் ஒரு விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணலாமான்னு யோசிங்க சார். இது கன்னிமரா ஹோட்டலில் வச்சுருக்கோம். ஸோ எல்லா ஆக்டர் செலிபிரிட்டிஸ் வருவாங்க. ஆனால் நம்ம ரிலேஷனும் ஒரு 5% செலிபிரிட்டி தவிர யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்றது ப்ரைவேசி இருக்காதுன்றதுனால வந்து விஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அத்தனை செலிபிரிட்டிஸ் வரும்போது அந்த செலிபிரிட்டிஸோட கார் டிரைவர் வந்துட்டு அவனுக்கு உள்ளே வர முடியாதுன்றது ஒரு ஏக்கம், சாப்பிட முடியாதுன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு, தண்ணி பாட்டிலோடு ஒன்று வச்சுப்போம். செலிபிரிட்டி இறங்கி உள்ளே வராங்க, உள்ளே போகும்போது அவன் கார் எடுத்து பார்க் பண்ணுறதுக்குள்ள நம்மளால் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபுட் பாக்கெட்டு கொடுப்போம் அப்படின்னோடனே சூப்பர் இது உடனே பண்ணுங்கன்னாரு. சார் ஹோட்டலில் பர்மிஷன், அந்த ஹோட்டலில் பர்மிஷன் கொடுக்கலன்னா ஹோட்டலை மாற்றுவோன்ட்டார். ஸ்டார் ஹோட்டலில் பர்மிஷனும் மாற்றோன்னு ஹோட்டலில் பேசணுன்னு அவங்க ஓகேன்ட்டாங்க. இது வந்து அன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக எல்லாரும் அந்த டிரைவர்ஸ் எல்லாமே பாராட்டினாங்க. இதே விஷயத்தை தான் நான் சூர்யாவோட சிஸ்டர் கல்யாணத்துக்கும் சூர்யா கல்யாணத்துக்கும் ஃபாலோ பண்ணோம். ஸோ எல்லாருமே அது அந்த டிரைவர்ஸ் வந்து எல்லாமே ஏன்னா அஜித் வீட்டு கல்யாண சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டோன்ற திருப்தி இருந்தது அவங்களுக்கு. ஸோ அதனால் அதாவது அஜித் சார் எப்படின்னா நல்ல விஷயங்கள் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சொல்கிற சஜஷன் அவர் எடுத்துப்பார். நம்ம வந்து ஒரு விஷயம் அவருக்கு என்னமோ எதிர்பார்க்கல, நம்ம வந்து ஒரு ஆத்மாத்மா இருக்கும் கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் ஹீ இஸ் ஜெல் வித் எவ்ரி ஒன். அதுதான் நான் பார்த்த விஷயங்கள். அது என்னென்னா அவர் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டார். என்னென்னா அது டூ மச்சாக காம்ப்ளிகேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஒருத்தர் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒருத்தர் நம்மகிட்ட பேசலைன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான் பேசினார்னா அவர் அதை சொன்னார் இது சொன்னார்னு 10 பிரச்சனை வரும். ஸோ 10 பிரச்சனை வராமல் இருக்குது, அவர் யார்ட்டுமே பேசுகிறது ஒரு பிரச்சனை கரெக்டு. இதை தான் நான் அவர்கிட்ட பார்க்குறேன். அவர் வேலையில் ஃபோக்கஸ்டாக இருக்கார், படம் முடிக்கிறாரு, பேஷன் டுவர்ட்ஸு பைக் ரைடிங் இது போகிறாரு, ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ ஹீ இஸ் ஹாப்பி வித் தட். அவர் நட்பு வட்டாரம் யாரும் லெஸ் ஆகிறத தவிர ஆட் ஆகிட்டு தான் இருக்குது. அது நம்மளுக்கு தெரியல, அவ்வளோதான் மேட்ரு. தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய 2 இயக்குனர்கள், ஒன்று கே பாலச்சந்தர், இன்னொன்று பாரதி ராஜா. 2 பேரோடும் நெருக்கமாக படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. எப்படி அமைஞ்சது அது? சார் அதாவது கேபி சார் பற்றியும் பாரதிராஜா சார் பற்றியும் சொல்லி ஆகணும்.
என்னென்னா இப்போது கேபி சாரோட நான் ரொம்ப க்ளோஸு. என்னென்னா அவருக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன். ஆனால் நான் ரொம்ப ஜாலியாக அவர்கிட்ட இருப்பேன். அது வந்து இப்போ அவரோட ஃபஸ்ட்டு நினைவு நாள் அன்றைக்கி புஷ்பா மேடம் கூட சொன்னாங்க, இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்தா வெளியேருந்து கேட்கும்போது ஏதோ சண்டை போடுறாங்க அப்படின்னு இருக்குன்னு. அவர் திடீர்னு மோகன் ஃபோன் பண்ணுவார், இந்த மாதிரி டேரக்டரு வர சொல்கிறாரு அப்படின்னுவார். உடனே எப்படி நல்ல மூடில் இருக்காரு, ஜாலி மூடில் தான் இருக்காருன்னா, சரி நீ அப்படியே ஸ்பீக்கர் ஃபோன் போடுங்க அப்படின்னு போடுவேன். சொல்லுங்கள் மோகன்னா, இல்லை டேரக்டர் வர சொல்கிறாரு. வர முடியாது சொல்லுங்கள், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் வர முடியாது சொல்லுங்கள். இன்னொன்று அவன் என்ன சொல்கிறான் அவன் அப்படின்னாரு. இல்லை சார் அவன் ரொம்ப பிஸியாக இருக்க, வர முடியாது. ஒழுங்கு மரியாதையாக வர சொல்லு அப்படின்னு கேட்கும். சார் எனக்கு வேலை இருக்குது, நான் இப்போ உடனேலாம் வர முடியாது, 2 hours ஆகும்னா அவனை 1/2 hourல வர சொல்லுன்னுவார். நான் போய்டுவேன் கரெக்டாக 20 நிமிஷத்தில். உடனே அடிப்பார், இல்லைடா கூப்பிட்டா வர முடியாதுன்றேன்னு. சார் நான் ரொம்ப பிஸி சார் அப்படின்னு. உடனே அப்படி ஒரு கலாட்டா பண்ணி பேசுவோம். அது மாதிரி ஒரு வாட்டி வந்து ரஜினி சாரோட 50th பர்த்டேக்கு வந்து மதுரையிலேருந்து ஒரு ரசிகன் பண்ணுறவங்க வந்து கேபி சார் வந்து கேக் வெட்டினா நல்லாயிருக்கும் கமலா தேட்டர்லன்னு ஆசைப்பட்டாங்க. நான் சார் மோகன்கிட்ட கேட்டேன். மோகன் சொன்னார், அண்ணா நீ உங்களுக்குன்னு எதுவுமே கேட்க மாட்டேன்னு டேரக்டர் சொல்கிறாரு, இது இன்னொருத்தர் இல்லைண்ணா, அவங்க கேபி சார் வேணும்னு வருத்தப்படுறேன். நான் கேட்டு சொல்லுங்கன்னாரு. டேரக்டர் ஒரு மீட்டிங் இருக்கார், கேட்டு 10 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னாரு. 10 நிமிஷம் கூப்பிட்டு டேரக்டர் வந்து ஓகேன்ட்டாரு. ஆனால் உங்கள்கிட்ட ஓகே இல்லை, நாளைக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வர சொல்லி சொல்லிட்டாரு, ஆனால் ஓகே பண்ணிட்டாருன்னாரு. அவங்கள கூப்பிட்டு வந்துருங்கன்னாரு. நான் மறுநாள் மயிலாப்பூரில் ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் போனால் ஒரு மானிட்டரில் உட்காந்து ஷார்ட் சொல்லிட்டு இருந்தார். நான் வரது பார்த்துட்டு மைக்கில் சொல்லுவார், மோகன் ஷூட்டிங்க்கு வந்து கெஸ்ட்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் யாரோ வந்துட்டுருக்காங்க, நீ கேட்க மாட்டியா, கெஸ்ட்டு அலோடு இல்லைன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னாரு. நான் வந்து மோகன் நான் பாட்டுன்னு வருவேன், என் இஷ்டம், என்னை யாரும் கேட்க முடியாது அப்படின்னா அங்கே இருக்க ஆர்டிஸ்ட்லாம் ஸ்டன்னு. நீ எதுக்கடா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது? நான் வருவேன் சார் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, எங்கள் டேரக்டர் ஷூட்டிங் நான் வருவேன் சார் அப்படி இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. எல்லாருமே பார்க்குறாங்க. என்னால் கதை பிடிச்சார். என்னடா வேணும்னார். இல்லை சார் இங்கே வந்து வர முடியாதுன்னார். சார் நீங்கள் வந்து கேட்கணும், வர முடியாது சார், நீங்கள் வந்துடுங்க சார், வரலைன்னா பிரச்சனை ஆகிடும் சார் அப்படின்னா. என்னடா பிரச்சனை பண்ணுவேன்? நான் ஆள் கூட்டின்னு வந்து வீட்டு வாசலில் உட்காந்துருவேன், தகராறு பண்ணுவேன் சார் நீங்கள் வர்ற வரைக்கும். சரி பண்ணிட பார்க்கலாம் அப்படின்னாரு. இல்லை சார் நிச்சயமாக வந்து தகராறு பண்ணுவேன் அப்படின்னேன். சரி வரேன் அப்படின்னு அடித்து அமுச்சு விட்டார். எல்லோரும் ஷாக். நான் ஒரு வாட்டி கேட்டேன் டேரக்டர்கிட்ட, சார் நான் வந்து எல்லோரும் உங்களை பார்த்து ஒரு பயப்பட அட்டென்ஷனில் இருக்காங்க, என்கிட்ட மட்டும் ஏன் சார் ஜாலியாக பார்க்குறீங்கன்னா, இல்லைடா நீ என்னை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருக்கிற, என்னை எல்லோரும் பெரிய இயக்குனர் சீக்கிரம் இப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க, நீ என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க, உன்னோட ஜாலினஸ் உன்னோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. அப்போ தான் இப்போ கமல் சார்கிட்ட அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார், மாதிரி கமல் சார்கிட்ட பேசணுன்னுவார். நான் கமல் சார் சொல்லுவேன், சார் பேசணுன்னு ஃபோன் கொடுப்பேன். மாதிரி கமல் சார் பேசணுன்னா மோகனுக்கு ஃபோன் பண்ணி பேச, ஒரு வாட்டி கேபி சார்கிட்ட பேசணும், மோகன்கிட்ட பேசி கேளுங்கன்னாரு. ஒரு நிமிஷம் சார்ட்டு நான் டேரக்டாக ஃபோன் பண்ணேன், சார் கமல் சார் பேசணுன்னாரு. சார் கொடுறான்னாரு. யார் பாலாஜி நான் நீ டேரெக்டாக பேசுவீங்களேன்னாரு. சார் நான் டேரெக்டாக பேசுவேன் சார். இல்லை நாங்களாம் மோகன் டேரக்டர் அப்படின்னாரு. சரி அந்த உரிமையை எனக்கு பாலச்சந்தர் சார் கொடுத்துருந்தார். அதே தான் பாரதிராஜா சார், அவரோட கடந்து ஒரு 20 வருஷமாக ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லுவார், சொல்லிவிட்டு இதை பண்ணிடான்னுவார். சொல்ல முடியாது சார் என்ன சார், இது பண்ண இப்படி தப்பாகிடும், இது பண்ண இப்படி கரெக்டாக இருக்கும், நான் சொல்கிறத பண்ணுனார். முடியாது சார் அப்படின்வேன். சரிடா என்ன பண்ணுன்னு சொல்கிறார், இது பண்ணு மாதிரி அவங்கள வந்து சார் ஒரு விஷயம் பண்ணும்போது இதோட ரிசல்ட் இப்படி இருக்கும், நம்ம இது இப்படி பண்ணால் இப்படி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது 2 ஜாமான்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, நான் 2 பேர்கிட்டையுமே எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்கிட்டதில்லை, கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், பாக்கியமாக நான் லைஃப்பில் பார்க்குறேன். நேற்று டைரக்டர் பேசினார், பேசிட்டு என் பேத்தி என்னை டைரக்ட் பண்ணிச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிமு, ஸோ இதை வந்து பத்திரிகை நியூஸ் கொடுக்கணுன்டான்னாரு. சார் கொடுத்துறேன் சார், என்ன உனக்கு தான் முதல்ல சொல்கிறேன் கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு ஒர்க் பண்ணியாச்சு, அவர் பையனுக்கு ஒர்க் பண்ணியாச்சு, அவர் பேத்திக்கும் ஒர்க் பண்ணணுன்றதையும் கூப்பிட்டு சொன்னார். என்னோட பெரிய பையன் வந்து விஜயோட பயங்கர ஃபேன். அவன் வந்து என்ன பண்ணால், அவனுடைய எய்ம் என்னென்னா +2 முடிச்சு டாக்டர் படிக்கணுன்றது அவனோட எய்ம். அவங்க எங்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் என்னென்னா, நான் +2 எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு விஜய் சார் என்னை விஷ் பண்ணணும் அப்படின்னும் போது நான் விஜய் சாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் பையன் வந்து உங்கள் ஃபேனு, +2 எக்ஸாம் எழுதுறான், அவன் விஷன் வந்து டாக்டர் ஆகணும், நீங்கள் விஷ் பண்ணால் அவன் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுவேன் நம்புறான்னொன்னே, ஓகே எப்போண்ணே நாளைக்கு காலைல எக்ஸாமு என்னென்ன, ஓகே நீங்கள் நாளைக்கு காலைல ஃபோன் பண்ணுங்கன்ட்டார்.
ஓகே சார் நான் எக்ஸாம் கூப்பிட்டு போய் ஃபோன் பண்ணுறேன்னா 8 மணிக்கு கூப்பிட்றேன் சார் ஓகேன்ட்டு 7:45 ஃபோன் அடிச்சார். கூப்பிட்றேன் நீங்கள் கூப்பிடலையேன்னாரு. இல்லை சார் நீங்கள் தான் சார் 8 மணிக்கு கூப்பிட சொன்னீங்க. இல்லை 8 மணி பரபரப்பில் நீங்கள் மறந்துடுவீங்க, அதனால தான் நான் கூப்பிட்டேன், பையன்கிட்ட கொடுங்கன்னாரு. பையனை பேசி அகில் நீ டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணோம், டாக்டர் ஆகணும், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. அவன் அதே மாதிரி டிஸ்டிங்ஷன் பாஸ் பண்ணி 197.25 எடுத்தான். பண்ணி ஃபார்வர்டுன்றதுனால எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, ப்ரைவேட் காலேஜில் கிடச்சி அவன் டாக்டர் முடிச்சுட்டு இப்போது மாஸ்டர்ஸ் இன் எமர்ஜென்சி மெடிசின் மதுரையில் படிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாரு. சார் இதை பண்ணுறீங்க, அது தெரியும், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னாரு. இல்லை சார் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே போங்க, அவரை போய் பாருங்கன்னாரு. ஓகே போனால் அங்கே ஒரு பிராண்ட் நியூ சைக்கிள் இருந்தது. ஸோ பெரிய பையன் அகிலுக்கு இது கொடுங்க சொல்லிட்டு பெரிய பையன் ஃபஸ்ட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்ததும் அவர் தான். ஸோ என்னென்னா நான் வந்து இது இது எனக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் ஆச்சு. இவர் ஏன் பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும்போது, ஒரு ஷூட்டிங்கில் வந்து நான் ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் பையன்ட்டு ஃபோன் வந்தது. மாதிரி அப்பா சைக்கிள் வாங்கணுமாண்ணா சார், நான் இந்த மாதம் முடியாது, நம்ம அடுத்த மாதம் வாங்கலாம் அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன் ஒரு நண்பர்கள். அதில் ஒருத்தர் வந்து விஜய் சாரோட ஃப்ரெண்டு. அவர்கிட்ட சொல்லி இதை மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னொன்னே கூப்பிட்டு பையனுக்கு ஃபஸ்ட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தார். ஸோ இங்கே திருப்பி அதுக்கப்புறம் அவரோட பர்சனல் பிஆர்ஓ தான் அவருக்கு எல்லா படமும் பண்ணிட்டு இருந்தார். ஏஜிஎஸ்க்கு நான் பிஆர்ஓன்றதுனால பிகில் அப்போ என்ன பண்ணாங்க, ஏஜிஎஸில் எங்கள் சைடு நிற்கலாம் இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணணும் அவர் இருக்கட்டும்னு பிகில் அவர் கூட ஒர்க் பண்ணேன். அது மாதிரி ப்ரொமோஷன் இப்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜின்னோன்னா அவங்க சைட்லேருந்து சில விஷயங்கள் சொன்னாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். இன்னும் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு பேசி ஜாலியாக வசீகரா பண்ணும்போது நான் ஸ்னேகாக்கு மேனேஜராக இருந்தேன். அப்போ இன்னும் அதிகமாக நெருங்கி பழகிற வாய்ப்பு இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில். அன்றைக்கி எப்படி பார்த்தோமோ நேருக்கு நேரில், இன்றைக்கி நேருக்கு நேர் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கார். நானும் நொடிதான் படத்தில் நடிக்கிறதுக்கு உங்களை எப்படி தேர்வு பண்ணார் விக்னேஷ் சிவன்? அதாவது போடாப்பொடி படம் நான் தான் ஒர்க் பண்ணேன். பிஆர்ஓ பண்ணும்போது அந்த படம் ப்ரமோஷன், போஸ்ட் ரிலீஸு, ஃபைனல் ஷூட்டுக்காக சிம்புவை நான் தான் என்னோடய வண்டியில் கூட்டிகிட்டு போவேன் விக்னேஷ் சிவன். அப்போ பார்த்து பேசிட்டு போது நான் எல்லோரையும் கலாட்டா பண்ணி ஓட்டி ஜாலியாக பார்த்தோன்னே திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இது மாதிரி அந்த படம் ரிலீஸு ப்ரொமோஷன்ஸில் பெருசாக ஒர்க் பண்ணேன். நான் வந்து பாம்க்ரோலேருந்து கூப்பிட்டு ஒரு கேரக்டரை பற்றி சொல்லுங்கள். நான் சொல்லும்போது சார் சூப்பராக இருக்குது சார், யார் சார் பண்ணுங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னாரு. என்ன சார்ண்ணே, இல்லை நான் உங்களை மைண்டில் வச்சு தான் எழுதினேன் அப்படின்னாரு. நீங்கள் வந்து காஸ்டியூமர் வருவார், ட்ரெஸ்ஸு கொடுங்க, பாண்டிச்சேரி வந்துடுங்க, 5 நாள் தான் ஷூட்டுனார். நான் அந்த நேரத்தில் நான் யோசித்து சொல்கிறேன் சார், இல்லை நீங்கள் வரீங்கன்னு போயிட்டார். அப்புறம் நான் யோசித்தேன். அப்போது அவர் சொன்ன 5 நாள் எனக்கு இங்கே ஆடியோ லான்ச்சு ப்ரெஸ் மீட் எல்லாமே இருந்தது. அப்புறம் நான் யோசித்தேன், நம்ம 5 நாள் அங்கே போயிட்டோன்னா அவர் இனிமேல் பிஆரை பண்ண மாட்டார், நடிக்க போயிட்டாருன்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. திருப்பி 6ஆம் நாள்லேருந்து டே 1 வேலை ஆரம்பிக்கணும். இப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, இல்லை சார் இங்கே ஒர்க் இருக்குது, என்னை கன்சிடர் பண்ணதுக்கு தேங்க்ஸு, என்னால் திடீர்னு அடுத்த கட்டத்துக்கு சுவிட்ச் ஓவர் ஆக முடியாது சொன்னேன். ஸோ அப்படி தான் அப்புறம் தான் ஆனந்தராஜ் சார் வந்தார் அந்த கேரக்டர். நான் அந்த படத்தில் ஆனந்தராஜ் ஏற்று இருந்தது ஒரு அற்புதமான பாத்திரம். படத்தை பார்த்தபோது இந்த மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற எண்ணம் இருந்ததா? இல்லை சார், எதுவுமே எனக்கு எந்த ஒரு படமோ வாய்ப்போ இந்த படம் நான் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமே மிஸ் பண்ண தான் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் 10th படிக்கும்போது வந்து விவேகானந்தரோட புக் ஒன்று படித்தேன். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாதுன்னு விவேகானந்தரோட கோட் எப்போவுமே மைண்டில் இருக்கும். அதனால் இந்த படம் நம்ம பண்ண முடியல அப்படின்னு நான் வருத்தப்பட்டதோ ஃபீல் பண்ணதோ கிடையாது. உதாரணத்துக்கு பெரிய பெரிய படங்கள்லாம் மிஸ் ஆகும்போது இந்த படம் தான் என்ன மிஸ் ஆச்சுன்னு நான் ஃபீல் பண்ண தவிர நான் இந்த படம் மிஸ் ஆச்சுன்னு ஃபீல் பண்ண மாட்டேன். இதை கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் நான் ஏதோ கர்வத்திலையோ ஆணவத்தையோ சொல்கிறது மாதிரி இருக்கலாம், அது இல்லை. ஏன்னா கௌரவம் படத்தில் வந்து சிவாஜி சார் ஒரு டைலாக் சொல்லுவார், இது வந்து உத்தியோகத்தால் நான் தேடிட்ட வெற்றி, வெறும் உழைச்சி அந்தஸ்தாலே நான் தேடிட்ட வெற்றி, அதனால் வந்து இது வந்து தன்னம்பிக்கை தானே தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு. ஸோ எம்எல்ஏ இருக்க கான்ஃபிடன்ஸ் தான் வெற்றின்றது தாரக மந்திரம், அது உழைச்சி உத்தியோகத்தால் தேடிக்கிட்டவன்னான்னு சொல்லுவார் சிவாஜி சார். அது என் மைண்டில் எப்போவுமே இன்ஸ்பிரேஷன் உண்டு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விட்டு விலகும் போதோ ஒரு விஷயம் இல்லை, கலைஞர் இருக்கும் போது ஏற்ற இழவு ஒரு விஷயங்கள் நடக்கும், பிஸியாக இருப்போம், பிஸி இல்லாமல் போவோம். அப்படின்ற போது ஒரு ஸ்டேஜில் ஒரு வாட்டி என்னாச்சுன்னா ஒரு சின்ன
மாயை இருட்டு மாதிரி ஒரு விஷயம் இருந்தபோது ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் வந்து தனியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காக? நான் சொன்னேன், நான் தனியாக நிற்கவில்லை, தைரியமாக தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் சொன்னேன், எனக்கு வந்து பாசமலரில் வந்து சிவாஜி சார் ஒரு டைலாக் சொல்லுவார், ஜெமினி கணேசனை பார்த்து சொல்லுவார், ஆனந்தா நில், இங்கே இருக்கும் மின்சார விளக்குகள் எல்லாம் அணைத்து விட்டு சென்றாலும் கூட ஒரு ஓரமாக ஒழித்து கொண்டிருக்கும் சொற்ப வெளிச்சத்தில் ஒரே ஒரு உருவம் ஓடி ஆடி ஒழித்து கொண்டு இருக்கும்னார். அது மாதிரி யாருமே இல்லைனாலும் நான் தனியாக உழைப்பேன், ஏன்னா நான் தனியாக தான் வந்தேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே இருக்குது. சரி, நான் மற்றவர்கள் மாதிரி ரொம்ப புத்திசாலி கிடையாது, ரொம்ப படித்து வரல. நான் படித்து கேள்விப்பட்டது எல்லாமே சினிமாவின் வசனங்கள். ஸோ அதுதான் என்னை ஏற்றிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சே தவிர நான் எப்போவுமே டிப்ரெஷனாகவோ இதாகவோ நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. இசையமைப்பாளர்கள் தான் நிக்கிலுக்கு யார் ரொம்ப நெருக்கம்? இசையமைப்பாளரில் எனக்கு அப்போது எம்எஸ்வி சார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம், என்னென்னா அந்த காதல் மணலில் நடிக்க வைக்கும்போது ஃபஸ்ட்டு விவேக் சார் கூட போனேன். அதாவது நிக்கில் அவர்களே அப்படின்னு தான் மரியாதையாக கூப்பிடுவார் அவர். அதாவது சார், என்ன சார் நிக்கில், நீங்கள் ஒரு மக்கள் தொடர்பாளர், உங்களை நான் எப்படி பேர் சொல்லி கூப்பிடும். ஆனால் அப்போது அவர் ஒத்துக்கிட்டாருன்னொன்னே அது ஒரு பெரிய நியூஸ் ஆகணும்னு சொல்லி மிகப்பெரிய நியூஸ் ஆகி விட்டோம் நடிக்கிறாருன்னொன்னே. அப்போ வந்து கோபி சார் கூப்பிட்டார், அப்பா பார்க்கணுன்னே அந்த மூஞ்சி இருக்கமாக வச்சிரு, நீங்கள் இப்படி பண்ணுவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை அப்படின்னாரு. சார் என்ன பண்ண, நீங்கள் பண்ண வேலை என்ன தெரியுமா அப்படின்னாரு. என்ன சார், எங்கே போனாலும் நான் நடிக்கிறேன்னு நியூஸ் வந்துடுச்சு, நான் இசையமைப்பாளர் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க, அந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணிட்டீங்க, அதனால தான் உங்களை கூப்பிட்டு பாராட்டுறதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னாரு. சார், இது நான் செஞ்ச பாக்கியம். அவர் எனக்கு வந்து அப்போ இருக்க மீடியாவில் எல்லாமே இருந்தது, ஆனால் இப்போ இருக்க அட்வான்ஸ் மீடியாவில் நடிகரானார் எம்எஸ்வின்றது எனக்கு உலகத்துலேருந்துலாம் ஃபோன் பண்ணுறாங்கன்னும் போது அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோடய நண்பர் தங்கதுரை மூலிமா ரகுமான் சார் ஆஸ்கர் அவார்டு வாங்கினோன்னா அந்த ப்ரெஸ் மீட் நான் தான் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் மீட் க்ரீன் பார்க்கில் பண்ணும்போது கிட்டத்தட்ட 375 பேர் ஆர்கனைஸ் பண்ணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அது என்னென்னா, பாம்பேலேருந்து டெல்லியிலேருந்துலாம் இங்கே வந்துட்டாங்க, ஏன்னா அவர் ஆஸ்கர் வாங்கிட்டு இங்கே தான் வராருன்னு. அப்போ இந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு கன்ஃபியூஷன் வந்தபோது இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரெண்டாக பிரிச்சிருவோம் சொல்லிவிட்டு, ஒன்லி பிரிண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தனி ப்ரெஸ் மீட், ஒன்லி விஷுவல்ஸ் ஆன்லைன் அண்ட் சேனல்ஸ்க்கு ஒரு தனி ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லிவிட்டு, அங்கே பிரிண்ட் மீடியான்னு மட்டும் வைக்கும் போது ஃபோட்டோகிராஃபர்ஸ் வச்சுட்டு தனியாக அங்கே ப்ரெஸ் மீட் வச்சுட்டு, இங்கே பிரிண்ட் மீடியா யாரும் இல்லை, ஒன்லி விஷுவல்ஸ் வச்சு பண்ணோம். அது எல்லா ஓபி வேன் வந்து க்ரீன் பார்க்கே ஒரு அலோலப்பட்டு பண்ணது. ரகுமான் சார் வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஸோ அது மாதிரி அதாவது அந்த ஒரு இஷ்யூஸோ ஒரு விஷயம் வரும்போது யோசித்து செயல் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃபு அவங்க வந்து கதை சொல்லின்னு சொல்லிட்டு ஸ்டோரி டெல்லர் வித்யான்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம பதறின காரியம் சிதறிடுன்னுவாங்க. ஸோ நம்ம பதறாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது அவங்க. அது மாதிரி ஒரு விஷயமும் இதிலோட விஷயங்கள் என்ன ஒரு ஆராய்ந்து கூர்ந்து பண்ணுன்றது வந்து ஒருத்தரும் ஒரு காலகட்டத்தில் நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போது யுவன் சங்கர் ராஜா சாருக்கு ஒர்க் பண்ணுறோம், இமான், பெரிய பெரிய ஷான் ரோல்டன், வித்யாசாகர் சார், இது மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர் கூட இப்போது நம்ம பிஆர்ஓ வந்து ப்ரமோஷன்ஸ் பண்ணும்போது அவங்களோட வேல்யூ வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறையாதவர்களுக்கு அது என்ன என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணுமோ நம்ம அது பண்ணிகிட்ருக்கோம். பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் கவியரசு வைரமுத்து. ஆமாம், எவ்வளோ நாட்களாக? கிட்டத்தட்ட 20 வருஷமாக கமல் சார் இருக்கும்போது எனக்கு வந்து அவர் தான் செயல் புயல் வீரன் ஒரு பட்டம் கொடுத்தாரு. இப்போது நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்ச போது, முகில் போல் எங்கும் வியாபித்திருக்கும் நிகில் முருகனுக்கு வாழ்த்துக்கள்னு ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா, தம்பி இது மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் இந்த விஷயம்னு வர ஓகே சார் என்னன்னா கேட்பாங்க, மற்றதுன்னா பொறுப்பை அவரிடம் கொடுத்தாச்சு, அவர் பார்த்து பாருன்னு. ஸோ அங்கே என்ன பண்ண என்ன விஷயம்னு அவருக்கு என்னென்னா கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும், கரெக்டான ஒரு விஷயம் கரெக்டான இடத்துக்கு நேரத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னுவார். நான் அது இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவர் மிக எது ஒரு விஷயமா இருந்தாலும் ஊடகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால் நம்மளை தான் கூப்பிட்றாரு. அதே மாதிரி அவரோட பசங்க கார்கி, கபிலன் 2 பேர், இதை தவிர்த்து மற்ற பாடலாசிரியர்களோடும் எல்லாருக்கூடையும் நம்ம நெருக்கமாக தான் இருக்கோம் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.